ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட ஐ வாண்ட் டு ஷேர் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறவரா இருக்கிறார். நம்ம கடந்த வாரத்துல ஆதியாகவும் 26ஆம் அதிகாரத்துல அது ஈசாக்குடைய ஒரு காரியத்தை நாம பார்த்தோம். ஈசாக்கு எப்படி அவன் தான் விரும்பினபடி தன் தகப்பனுடைய வழியில அவன் போக விரும்புகிறான். போகிற வழியில தேவன் அவனுக்கு இடைப்படுகிறார். ஒரு பஞ்சம் வருகிறது. அவங்க அப்பா போனது போல எகிப்துக்கு இவனும் போகிறான். தேவன் அவனை தடுத்து நிறுத்தி இருக்கிற இடத்துலயே இரு என்று சொல்லும் போது யோசிப்பு என்னது ஈசாக்கு என்ன பண்றாங்க, தேவனுடைய பிளானை கேட்டு தன்னுடைய பிளானை ஒத்தி வைத்து விட்டு அந்த பிளானை அப்படியே மூடி போட்டுட்டு கேராரிலே தேவன் சொன்னபடி தங்கி விடுகிறான். கேரார்ல தேவன் ஈசாக்கோட இருக்கிறார். அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த இடத்துல அவன் விதைக்கிறான். 100 மடங்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. ஆமென். இந்த பலனை பார்த்து பெலிஸ்தியருக்கு வயிற்றெரிச்சல் வருகிறது, கோபம் வருகிறது. பல பிரச்சனைகளை கொண்டு வராங்க. அந்த பிரச்சனை நடுவுல ஈசாக்கு தயவு செஞ்சு போயிருப்பா, அபிமெலேக்கு வந்து சொல்ல, எங்க தேசத்தை விட்டு போயிரு, நீ ரொம்ப பெரியவன் ஆயிட்ட, இப்போ எங்களை காட்டிலும் பலத்தவன் ஆயிட்ட. யோசித்து பாருங்க, ஹவ் அமேசிங். ஒரு அந்நிய தேவன் அறியாத ஒரு சாட்சி கொடுக்கிறான், எங்களை காட்டிலும் நீ பலத்தவன் ஆகிவிட்டாய். ஆமென். ஹல்லேலூயா. He gives a testimony. அதுக்கு அவன் சொல்லுகிற காரியம் என்னன்னா, ஹல்லேலூயா, எங்களை பார்க்கிலும் நீ பலத்தவன் ஆனாய்னு சொன்னது மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு அவன் சொல்லுவான், கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோட இல்லைன்னா நான் என்ன இப்படி நீ வளர முடியாது. ஹல்லேலூயா. சோ அத போல கர்த்தர், அதாவது கர்த்தர் எப்ப கூட இருக்கிறார் என்பதுக்கு இங்க ஒரு அடையாளமா இருக்கிறது. ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் சொன்னபடி அப்படியே கீழ்ப்படிஞ்சதுனால கர்த்தர் என்ன பண்றாருங்க, அவனோட இருக்கிறாரு. அவனுடைய கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆமென். அது ஒரு காலம் மட்டும்தான் அந்த இடத்துல கர்த்தர் வைக்கிறாரு. பிறகு அவர் அபிமெலேக்கு என்ன பண்றான், துரத்தி விடுகிறதை நாம் பார்க்கலாம். ஆமென். அபிமெலேக்கு ஈசாக்கையும் அவங்க டீமையும் துரத்துகிறதை நாம் பார்க்கலாம். இங்கிருந்து போயிருப்பா, தேவையில்ல. அப்பொழுது ஈசாக்கு, ஐ டோன்ட் நோ ஏன் ஈசாக்கு அங்க தங்குனதுனா அவங்களுக்கு தான் லாபம். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல விருத்தி அடையுது, நிறைய பிசினஸ் பண்ணலாம். பட் சம்ஹவ் அவனை துரத்தி விடுகிறான். இட் மீன்ஸ் காரணம் என்னன்னா, கர்த்தர் இருக்க சொன்னவர் இருக்கிறான். பட் தேவனுக்கு என்னங்க, அங்கேயே பெர்மனண்டா இருக்கிறது தேவனுடைய விருப்பம் அல்ல. சோ he ஆரம்பத்துல தேவன் சொல்றார், நீங்க தங்கிருன்னு. அவன் தங்குறான். அடுத்து புறப்பட்டு போன்னு சொல்லும் போது தேர் மே பி அநேக நேரத்துல என்ன ஆகும், சில நேரத்துல சில காரியங்கள் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு போக விருப்பம் இல்லாம இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு காரியத்துல நம்ம வளர 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 we become stagnant. we don't அடுத்து என்ன பண்றதுல, நம்ம கர்த்தரை தேடுறதுல, கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறதுல, கர்த்தர் சொல்லுகிற வாசனம் கீழ்ப்படியாம போய் விடுகிற ஒரு இடத்துக்கு நாம வந்து விடுகிறோம். ஒரு உண்மையான சம்பவத்தை நான் சொல்றேங்க. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர், அவருடைய தெரிஞ்சவங்க தான், ரொம்ப க்ளோஸ். அவர் சொல்றாரு, அவங்க எல்லாம் மைக்ரோ ஃபேக்டரியில வேலை செஞ்சவங்க. சோ எல்லாரும் ஒரே நேரத்துல தான் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த குடும்பத்துல கர்த்தர் இடைப்படுகிறாரு. நல்ல குடும்ப ஜெபம் இருக்கிறது, நல்ல ஆராதனை இருக்கிறது, காலை மாலை குடும்ப ஜெபம், சபைக்கு போகிறது எல்லாம் நடக்கிறது. கால போக்குல என்ன ஆகுதுங்க, அந்த கம்பெனில மைக்கோல நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது. ப்ரொமோஷன் கிடைச்ச பிறகு என்ன பண்றாங்க, அதுல இருந்த அவங்களுக்கு ஓட்டி கிடைக்கிறது. ஓட்டி கிடைக்கும் போது சோ இந்த மனுஷன் என்ன பண்றான், இதுல ஒருத்தர் வந்து விரும்பி செய்ய ஆரம்பிக்கிறார். காரணம் என்ன, அந்த ஓட்டிக்கு நிறைய பணம் வருகிறது என்று சொல்லி அவர் என்ன பண்ண, தொடர்ச்சியாக ஓட்டி செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த ஓட்டி செய்து அவர் வீட்டுக்கு போகும்போது டயர்ட் ஆயிருவாரு. காலையில சீக்கிரம் வரணும், மாலையில சீக்கிரம் லேட்டா போகணுங்கிற ஒரு நிலைமைக்கு வரும்போது காலையில ஜெபிக்கிறாங்க, மாலையில அவர் என்ன பண்றாரு, ஜெபிக்கிறத நிறுத்தி விடுகிறார். நீங்களே ஜெபம் பண்ணீங்க, எனக்கு டயர்டா இருக்கிறேங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. ஹல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா
லீவு நாள்ல கூட அவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு. சில நேரத்துல ஞாயிற்றுக்கிழமையில கூட அவர் போக ஆரம்பிச்சாரு. அது போக ஆரம்பிக்கவும் சபைக்கு போவதை நிறுத்த ஆரம்பிச்சாரு. ஆமென். ஹalleluya. அவருடைய ஜெப வாழ்க்கை குறைய ஆரம்பிச்சிருச்சு. குடும்பத்தார் எவ்வளவு சொன்னாலும், மனைவி சொன்னாலும் அவர் கேட்கிற நிலைமையில இல்லாம, நான் உழைக்கிறேன், உங்களுக்காகத்தானே உழைக்கிறேன், உங்களுக்காகத்தானே உழைக்கிறேன்னு சொல்லி கொண்டு இருக்கிறாரு. கடைசியில் அவருடைய ஜெப வழி எங்க போனதுன்னா, அவரு ஹalleluya படுக்கிறதுக்கு போகும்போது கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு கடைசியில என்ன பண்ணாருங்க, ஆண்டவரே இப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சாராம், என் கஷ்டம் உங்களுக்கு தெரியல, ரொம்ப டயர்டா இருக்குதுன்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டு படுத்துருவாராம். இப்படி காலங்கள் போனது. திடீரென்று ஒரு தாக்கம் ஏற்பட்டது. ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது. சோ எல்லாத்தையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். அந்த தள்ளப்படும் போதுதான் அவர்கள் செய்த தவறை உணர்ந்தார்கள். உணர்ந்து ஹalleluya. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. பட் they realized அந்த வீட்டின் தலைவன் தன்னுடைய தவறை உணர்ந்தான் என்று நான் கேள்விப்பட்டேன். ஹalleluya. இப்ப இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரத்துல என்ன பண்றோங்க, ஒரு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால உயர்த்தப்பட்டிருந்தாலும் சில நேரத்துல ஸ்டாக்னன்ட் ஆயிரும். அதோடைய அர்த்தம் என்னன்னா, என்னுடைய வழியிலும் என்னுடைய சித்தத்தையும் என்னுடைய விருப்பத்திலையும் கவனமா இருக்க நான் பழகி கொள்ளுகிறேன். என்ன அந்த இடத்துக்கு நான் தள்ளி போத்தா என்ன நானே கொண்டு போய் விடுகிறேன். அதனால என்ன ஆகுதுங்க, நான் தேவனுக்கு பிரியமானதை செய்வது என் வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து போகிறது. நான் தேவனுக்காக தான் வாழ்றேன், நான் கிறிஸ்தவனா தான் இருக்கிறேன் எல்லாம் சொல்லி கொள்ளலாம். பட் காலப்போக்குல என்ன ஆகுதுங்க, நம்மை அறியாமலேயே ஒரு பின்மாற்றத்துக்குள்ள நம்ம போய் விடுவோம். கர்த்தருக்கு நான் ஒரு கிறிஸ்துவ வெளி வேஷம் போடுகிற, ஒத்த வேஷம் போடுகிற ஒரு கிறிஸ்தவனாக நாம் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. இந்த இடத்துல கூட என்ன பண்றாங்க, ஈசாக்கை துரத்துகிறாங்க. அபிமெலேக்கும் அவங்க டீம் எல்லாம் துரத்துறாங்க. துரத்தும் போது என்ன ஆகுதுங்க, ஈசாக்குக்கு வேற வழி இல்லை. அவன் புறப்படுகிறான். புறப்பட்டு வந்த போது அதே பகுதியில ஒரு இடத்துல வருகிறான். வந்த பிறகு அவன் என்ன பண்றாங்க, 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது ஈசாக்கை விடமிட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கில கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகள் இட்டிருந்த பேர்களின்படியே அவர்களுக்கு பேரிட்டான். ஹalleluya. சோ துரத்தின பிறகு அவன் என்ன பண்றாங்க, பள்ளத்தாக்குக்கு போறான். கீராரூரின் பள்ளத்தாக்குல போய் அங்க ஒரு தன்னுடைய கூடாரத்தை போடுகிறான். கூடாரத்தை போட்டது மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கைக்கு பிரதானமா தேவைப்படுகிற ஒரு காரியத்தை நோக்கி அவன் போகிறான். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நமக்கு உண்ண உணவு இல்லைனாலும் நமக்கு என்ன எதிர்பார்க்கிறோங்க, குடிக்க தண்ணீர் நமக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது. ஹalleluya. ஆமென். பசிக்கு நமக்கு சாப்பாடு இல்லைனாலும் தாகத்துக்கு நம்ம தண்ணீர் தண்ணீர் நமக்கு அவசியமா இருக்கிறது. ஆமென். நம்ம வெறும் தண்ணீர் குடிச்சு கூட பல நாட்கள் உயிரோடு இருக்க முடியும். ஹalleluya. ஒரு முறை ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன். அவங்க அந்நிய ஜனம் அவர்கள் அதுல அந்த ஒரு மனுஷன்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்டா அந்த மனுஷன் சொல்லுவாரு, நான் தண்ணியை தவிர ஒன்னும் நான் புசிக்கிறது கிடையாது. தண்ணியை மாத்திரம் தான் தினம் நான் பருகிறேன், நான் உட்கொள்ளுகிறேன். எத்தனை நாளாங்க, கிட்டத்தட்ட 100 நாட்களாக அவர் சொல்றார், நான் வெறும் தண்ணியை மாத்திரம் குடித்து நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ நாம் உயிர் வாழ்வதற்கு பிரதானமாக தேவையானது நம்ம சாப்பிடுற ஆகாரமும் பலத்துக்கு தேவைப்படலாம். ஆனா உயிர் வாழ்றதுக்கு என்ன தேவைப்பட்டதுங்க, தண்ணீர் தேவைப்பட்டது. அப்போ ஈசாக்குடைய துரத்தப்பட்ட பிறகு முதல் ஏற்கனவே கேரார்ல பஞ்சம் இருந்தது. அதை நடுவுல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. வர வர விருத்தி ஆகிறான். புறப்பட்ட அந்த பள்ளத்தாக்குல போகும்போது தெர் வாஸ் இம்பார்ட்டன்ட், வாழ்க்கையில பிரதானமான ஒரு நோக்கம் இருந்தது. அது என்னங்க, தண்ணீர் என்ற ஒரு காரணம் இருந்தது. அதனால எங்க போகிறாங்க, எங்கேயோ போகல, புதிய இடத்துக்கு போகல, புதிய வழிமுறைகளை தேடல. அவன் சொன்னா, எங்க அப்பா என்ன பண்றாரு, அவர் ஞானம் உள்ளவர். அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, அவர் தோண்டின இடத்துக்கு போகிறான். He didn't try different ways. Amen. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல என்ன இருக்கிறோம், பல வழிமுறைகளை நமக்கு உலகம் கற்றுக் கொடுக்கிறது. இதை இப்படி செய்யலாம், அதை அப்படி செய்யலாம். Hallelujah. But Isaac chose, எங்க போனார், நேரா அவங்க அப்பா வெட்டின துறவுக்கு போகிறான். அந்த துறவுகள் என்ன பண்றான், வெட்ட சொல்றான். மறுபடியும் தூர்வார சொல்லுகிறான். Amen.
தூர் வாரின பிறகு அவன் என்ன பண்றான், அதே பெயர்களை அவங்க அப்பா வச்ச பெயர்களை அந்த துறவுகளுக்கு வைக்கிறான் என்பது இங்க நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ இங்க என்ன இருக்குதுங்க, யாரோ ஒருத்தர் துறவை மூடி போட்டுட்டாங்க. காரணம், அவர்கள் பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போனதுனால பிலிஸ்தியர் என்ன பண்ணாங்க, அந்த துறவுகளை மூடி போட்டுட்டாங்க, மண்ணு போட்டு மூடிட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த மண்ணு போட்டு மூடிட்டதுனால அது மறுபடியுமா தூர் வார வேண்டியதா இருந்தது. ஏன்னா அதற்குள்ளதான், அதற்கு அடியில தான் என்ன இருக்குதுங்க, தண்ணீர்கள் இருக்கிறது. அந்த தண்ணீர் என்னங்க, அவனுக்கு ஈசாக்குக்கு மாத்திரமல்ல, ஈசாக்குடைய குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, தன்னோடு இருக்கிற வேலைக்காரிகளுக்கு மாத்திரமல்ல, தன் வளர்க்கிற ஆடு மாடுகள் மிருக ஜீவன்களும் வாழணும் பிழைக்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான் அவர்களுக்கு தேவைப்பட்டது, அது தண்ணீர் தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. தண்ணீர் தேவைப்பட்டது. So what does the water represent? இன்னைக்கு தூர்த்து போட்ட, அதாவது ஹல்லேலூயா, பெலிஸ்தியர் ஒரு சத்ருவினால தூர்த்து போட்ட இருக்கிறத நம்ம படிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரத்துல என்ன ஆகுதுங்க, சத்ருவானவன் ஒரு காரியத்தை அவன் தூர்த்து போட வைக்கிறான். ஒரு இடத்துல நம்ம ரெஸ்ட் பிடிச்சு வாழ வைக்கிறான். ஒரு இடத்துல என்ன பண்றாங்க, விசுவாச நாம முன்னேற கூடாதபடி தடை பண்ணி வைக்கிறான். அந்த இடம் எதுனாக்கா, ஆவியினால் நிரப்பப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடுல சொல்லப்படும் ஆவியானவருக்கு ஒரு அடையாளம் எதுவா இருக்குதுங்க, தண்ணீர் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ் himself spoke. தண்ணீருக்கு என்ன அடையாளமா இருக்குதுங்க, பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சோ சத்துருடைய முக்கிய குறிக்கோள் என்னங்க, ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் மறுபடி பிறந்து இருக்கிறவங்க, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில விசுவாசு மும்முரமா செயல்படுகிற கிரியை செய்ய முயற்சிக்கிற, இல்லை அதை தூர்த்து போட, அதை நீங்க செயல்படாம இருக்கிறதுக்கு அவன் எடுக்கிற முயற்சிகள் என்னங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர் வராதபடி அவன் தூர்த்து போடுவதற்காக காத்திருக்கிறான். Hallelujah. A Christian life is very much important. ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, God has called us to live a spirit-filled life. நம்முடைய வாழ்க்கையில பிரதானமா இருக்க வேண்டியது என்ன, முக்கியமான கர்த்தர் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும்னா, நம்முடைய மாம்சத்தின் வாழ்க்கையில மாம்சத்தின் கிரியைகளினால நம்ம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ரோமர் 8 அதுதான் சொல்லும். ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைக்கும் ஆவியின் வாழ்க்கைக்கு வித்தியாசங்க காட்டப்படும். Amen. You are dead when you don't have the Holy Spirit in you. மாம்சம் ஒன்றுத்துக்கும் உதவாது என்று எழுதப்பட்டு இருக்குது. The flesh doesn't profit anything. கிறிஸ்துவுக்காக, உங்களுக்காக உங்க மாம்சம் ஒரு நன்மையும் கொண்டு வர முடியாது. It will destroy, it will kill. அப்ப இங்க என்ன சொல்றாருங்க, ஈசாக்கு அவைகளை தூர்த்து போட்டவைகளை மறுபடியும் தோண்டுகிறதை நாம் பார்க்கலாம். இன்னைக்கும் ஹல்லேலூயா, அநேகருடைய வாழ்க்கை, I don't know, somebody may be there, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஸ்டாக்னன்ட் ஆகி இருக்கலாம். ஆமென். முன்ன இருந்த அந்த உற்சாகமான வாழ்க்கை இல்லாம இருக்கலாம். ஏன்னா because we need for everything, நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்காக we need the Holy Ghost. ஹல்லேலூயா. நாம உண்மையை சரியான தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறதுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறார். ரோமர் 8:26, 27 we need the Holy Ghost to pray accordingly. தேவனுடைய சித்தத்தின்படி தான் ஆவியானவர் ஜெபம் பண்ணுவாராம். அப்போ ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாம, ஆவியானுடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில இல்லாம, you cannot pray according to the will of God. நாம ஜெபிக்கலாம், நம்ம மாம்சத்துல ஆரம்பிச்சு மாம்சத்திலே முடிக்கலாம். But we need the power, we need the baptism of the Holy Ghost. ஆவியில ஜெபிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். ஆமென். விசுவாசத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு, நாங்க அவருடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு எப்போதும் சொல்லுகிறது எபேசியர் 6:18 எப்பொழுதும் எல்லா ஜெபத்தையும் எப்படியில ஜெபிக்கணுமா, ஆவியில ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதி. Pray everything in the spirit. ஆவியில ஜெபம் பண்ண நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
So we need the power of the Holy Spirit. நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் ஆவியானவர் தேவைப்படுகிறாரு. இங்க தூர்த்து போடப்பட்டு யாருங்க? சத்ரு தூர்த்து போட்டு இருக்கிறான். In the absence, hallelujah, இவங்க பஞ்ச காலம் வந்ததுனால இவங்க இடம் பெயர்றாங்க. அப்ப போன போது சத்ரு இருக்கிறான். சத்ரு அதை என்ன பண்றாங்க? தூர்த்து போட்டு விடுகிறான். சத்ருடைய திட்டம்னாங்க, நீ மறுபடியும் அது தூர் வாரக்கூடாது, மறுபடியும் அதை தோண்டக்கூடாது, மறுபடியும் நீ ஆவில நிரம்ப கூடாது, மறுபடியும் நீ பரிசுத்த ஆவின் வல்லமையில நடக்க கூடாது, மறுபடியும் நீ கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க கூடாது, மறுபடியும் நீ கர்த்தருக்காக வாழக்கூடாது என்ற ஒரு பெரிய திட்டத்தோட வைராக்கியத்தோட அவன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். பட் சாய்ஸ் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். You can come back. நீங்க மறுபடியும் வரலாம். When you come back, God has a way. Hallelujah. இங்க ஈசாக்கு தூர்வார்னால அவருடைய வேலைக்காரர்கள் கீழே இருக்கிற வசனத்தை பாத்தீங்கன்னா அடுத்து போறாங்க, இன்னொரு கிணற்றை வெட்டுறாங்க, அங்க வாக்குவாதம் உண்டாகுது. அடுத்து அவங்க துறை வெட்டுறாங்க, அதுக்கு ஒரு வாக்குவாதம் வருகிறது. பிறகு இன்னும் கொஞ்சம் போய் ஒரு துறை வெட்டுறாங்க, அப்ப பெலிஸ்தியர் வரலையா? Hallelujah. When they were தூர்த்து போட்ட கிணற்றை வெட்டும் போது, தூர் வாரும் போது, nobody came to talk about it. Hallelujah. எப்போ நீங்க இங்க நல்லா வசனத்தை கவனிங்க. ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் அந்த துறவை நோண்டுறாங்க. Then they find water. அந்த தண்ணீரை பார்த்த பிறகு ஈசாக்கு என்ன பண்றாங்க? மறுபடியும் அவங்க அப்பா வச்ச பேரையே வைக்கிறாங்க. He didn't change the name. Hallelujah. So he understood. அவங்க அப்பாவுக்கு ஒரு தரிசனத்தின் வழியாய் தேவன் வெளிப்படுத்தி அந்த பேரை வச்சு, I never wanted to change it. இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்திலையும் அதுதான் எதிர்பார்க்கிறாரு. அப்பா, இன்னைக்கு ஏன் நீ பிரகாசிக்க முடியல? நீ ஏன் மகிமையா, தேவனுக்கு மகிமையா நீ வெளிப்பட முடியல? பிகாஸ் சம்திங், ஏதோ ஒன்று என்ன பண்ணிருக்கும், ஜீவ தண்ணீர் வெளிப்பட முடியாம அது மூடப்பட்டு இருக்கிறது. You have allowed something, you have allowed the enemy to shut it down. நாம் அது மூடப்படுகிறது தெரியாம இருப்போங்க. ஈசாக்கு ஒரு இடத்துல இருந்தா அது மண்ணு போட்டு மூடுறது அவங்களுக்கு தெரியாம இருந்தது. we may be, நம்ம சர்ச்சுக்கு போலாம், எல்லாம் பண்ணலாம். the question comes, hallelujah, எத்தனை பேர் ரெகக்னைஸ் பண்ண முடியும்? நீங்க உங்க ஆவிக்குரிய அனுபவம் அது மூடப்பட்டு இருக்கிறது, தூர்க்கப்பட்டு இருக்கிறது. hallelujah. you become tired. உங்க ஜெபத்துல சோர்ந்து போகிறீங்க. To stand and walk for God, you become tired. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போதும் நிறுத்துகிற எண்ணம் வருகிறதா? பைபிள் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? It means somewhere, ஏதோ ஒரு பகுதியில சத்ரு என்ன பண்றாங்க? அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் வெளி வராதபடி அவன் தடை பண்ணி இருக்கிறான். So ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் அந்த துறவை தூர் எடுக்கிறாங்க, மறுபடியும் அந்த சீர்படுத்துறாங்க. அப்போ ஈசாக்கு தன் வேலைக்காரர்கள் சொல்றான், அவர்கள் செய்யறாங்க. அதே போல இன்னைக்கு தேவன் ஆண்டவராக இயேசுகிற என்ன சொல்றாருங்க? Hallelujah, go back to your basics. If you want to be victorious in everything, in your ministry, in everything, hallelujah, இந்த தண்ணீர்ங்கிறது எது குறிக்குதுங்க? It speaks about it. The water represents the powerful life initiated by the power of the Holy Spirit to impact now our personal life and the ministry. இந்த தண்ணீர் என்ன எதை குறிக்குதுங்க? ஆவியானவரை குறிக்குது, அபிஷேகத்தை குறிக்கிறது. அது என்ன பண்ணுதுங்க? ஹalleluya. It speaks about the power of the Holy Spirit. எந்த அளவுக்கு ஒருவருடைய வாழ்க்கை இம்பாக்ட் பண்ண முடியும் என்பது இந்த வார்த்தைகளில் எழுதப்பட்டு இருக்கிறது. It's hidden. சத்ரு தூர்க்கப்ப. See the whole Christian life. Hallelujah. It's between God and the devil.
பிசாசு என்ன பண்றாங்க? எப்படியாச்சும் நம்ம திசை திருப்பணும், எப்படியாச்சும் நம்ம பாவத்துல விழணும், எப்படியாச்சும் அவருடைய திட்டம்லாம் நாங்க நீங்களும் நானும் ஜெபிக்காம இருக்கணும், வேதம் வாசிக்காம இருக்கணும், ஊழியம் பண்ணாம இருக்கணும், சபைக்கு போகாம இருக்கணும். He tries everything. பயத்தின் ஆவியை கொடுக்கிறவன் அவன் தான். கலக்கத்தை கொடுக்கிறவன், அவிசுவாசத்தை கொடுக்கிறவன் பிசாசு கிட்ட தான் வருது. மனுஷன் கிட்ட, தேவன் கிட்ட இருந்து வருகிறதுல. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலையே, அன்பும் பலமும் வல்லமையும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். தேவன் நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. So whereas the devil gives us the spirit of timidity, உணர்வில்லாத ஆவியை கொடுக்கிறான், சோர்வின் ஆவியை கொடுக்கிறான், பலவீனத்தின் ஆவியை கொடுக்கிறான். We acknowledge it and we accept it because ஏதோ ஒரு இடத்துல we have let the devil have his way in us. God wants to bring a revival. இன்னைக்கு நமக்குள்ள என்ன பண்றாங்க? இன்னைக்கு நாம எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எழுப்புதல் தேசத்துல வரணும், அங்க வரணும், இங்க வரணும், நம்ம ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. முதல் எழுப்புதல் எங்க தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில வரணும், நமக்குள்ள வரணும், நம்ம வீட்டுக்குள்ள வரணும். எழுப்புதல் ஐசேக் அவன் தீர்மானம் பண்ணி அந்த கிணற்றை நோண்டுகிறாங்க, தூர்வார வைக்கிறான். Because he wanted the living water. தான் வாழணும், தன் குடும்பம் வாழணும், தன்னுடைய மந்தைகள் வாழணும், தன்னுடைய வேலைக்காரர்கள் வாழணும். He begins to dig it. It's personal choice. நீங்களும் நானும் சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வந்து ஆவியில நிறைஞ்சு வாழ்கிற அனுபவத்துக்கு வராது. You need a personal relationship with Jesus. இயேசு கொடுக்க சித்தம் உள்ளவரா இருக்கிறாரு. யோவான் 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, அங்க இயேசு ஒரு நாள் என்ன பண்றாருங்க? அவர் ஒரு இடத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. இயேசு அந்த ஒரு நாள்ல சமாரியா நாட்டின் வழியாய் வேறு ஒரு இடத்துக்கு அவர் போக வேண்டியதா இருந்தது. அப்போ அந்த சமாரியா நாட்டின் வழியா அவர் போகும்போது வழியில அவருக்கு என்ன ஆகுதுங்க? தாகம் உண்டாகிறது. அந்த டயர்ட் ஆகுறாரு. மத்தியானம் 12 மணி வேலை, உச்சி வெயில். அந்த வெயில்ல அவர் என்ன பண்ணார்? கொஞ்சம் டயர்ட் ஆகுறாரு. அந்த ஒரு அங்க பாத்தீங்கன்னா யாக்கோபுடைய காலத்துல தோண்டப்பட்ட ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றுக்கிட்ட அவர் உட்கார்ந்து விடுகிறாரு. அப்ப அவருடைய சீஷர்கள் என்ன பண்றாங்க? 12 பேர் என்ன பண்றாங்க? இயேசுக்கு ஏதாச்சும் போஜனம் வாங்க போகிறாங்க. அமேசிங், அமேசிங். எல்லாத்தையும் அவர் ஒண்டியா விட்டுட்டு போயிடறாங்க. காரணம் என்னன்னு தெரியாது. அவர்கிட்ட பேச்சு துணை கூட இல்ல. He was tired sitting on the near the well. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு சமாரிய ஸ்திரீ வருகிறார். ஹல்லேலூயா. இந்த சமாரியர்கள் எப்படி இருக்கிறாங்க? யூதர்களால் வெறுக்கப்பட்டவர். They too were the tribe. அவங்க என்ன பண்ற? இஸ்ரவேலரா தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு நோக்க, அது இப்ப நம்ம பேச போல, they have been rejected, they have been outcast பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த கிணற்று கிட்ட என்ன பண்றாங்க? யூதர்களும் சமாரியரும் சம்பந்தம் கலக்க மாட்டாங்களா? அப்படியே ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கிணற்று கிட்ட இந்த சமாரிய ஸ்திரீ வருகிறா. வரும்போது இயேசு என்ன பண்றாருங்க? எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொடுமா என்று கேட்கிறார். உடனே அவள் என்ன பண்றாரு? தாகத்துக்கு தான் கேட்ட போது, ஹல்லேலூயா, அவ கேக்குறா, ஆண்டவரே உங்ககிட்ட பக்கெட்டும் இல்ல, எதுவுமே கிடையாது, எப்படி உங்களுக்கு நான் தண்ணீர் கொடுக்கிறது? ஓகே, நான் சேர்ந்துறேன், பட் how you are going to drink? எதை வச்சு எப்படி குடிக்க போகிறீங்க? பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ரெபேக்கால் என்ன பண்றா? கிணற்றுல இருந்து தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து என்ன பண்றா? எலியேசர் கொடுக்கிறா, அவங்க வேலைக்காரர் கொடுக்கிறா, ஒட்டகத்துக்கு வார்க்கிறா. ஆமென். எலியேசர் போய் அந்த தண்ணீரை தான் கொடுக்கிறா. இங்க என்ன பண்றான்? கேக்குறா, எப்படி ஆண்டவரே நீங்க எப்படி குடிக்க முடியும்? there is nothing. இயேசு உடனே அவளுக்கு பிரதியுத்தரமாக 10ஆம் வசனத்துல, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாயினிடத்துல கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்தாயானால் நீ அவரிடத்துல கேட்டு இருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். What an amazing statement. இன்னைக்கு ஜீவ தண்ணீர், ஹோலி ஸ்பிரிட் எது இருந்தாலும் only Jesus can give you.
நீங்க சொல்ற, if you know the truth, if you understand the truth, நான் உன்ட தண்ணீர் தான் கேட்டேன், ஆமா, but if you know who am I, நீ என்கிட்ட என்ன பண்ணிருப்ப? ஜீவ என்கிட்ட கேட்டிருப்பீனா நான் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்திருப்பேன். Have I given you the living waters? அப்போ இந்த ஜீவ தண்ணீரை யார் கொடுக்க முடியுங்க? Only Jesus can give you. நீங்க அவர்கிட்ட வரும்போது he will remove every dirt from you. உள்ள இருக்கிற எல்லா சுத்தங்களையும் எல்லா காரியத்தையும் நீக்கி, ஹalleluya, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா அங்க சொல்லப்படும், உங்க நரகலான விக்கிரங்களை எடுப்பேன், உங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை எடுப்பேன், நான் என்ன பண்ண உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். I will cleanse you and you will be clean. அப்போ உங்களை சுத்தம் பண்ண, நீங்க சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. You have to come to Jesus. He will remove every dirt from you. இன்னைக்கு அந்த ஜீவ தண்ணீரை, you are unable to walk in the power of the Holy Spirit, in the glory of the Holy Spirit. Simple thing என்னன்னா, there is dirt inside you. Hallelujah. Your spirit man is being எப்படி இருக்கிறங்க? மூடப்பட்டு இருக்கிறான். உங்க ஆவிக்குரிய மனுஷன் மண்ணினால தூர்க்கப்பட்டு இருக்கிறான். ஏதோ பாவத்தினால அசுத்தத்தினால something is hindering for him to show himself. தேவன் சொல்லுவாரு, because something உங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தம், hallelujah, பாவம், it cannot help you in any way. It will make you to go down and down, and இன்னும் கீழே தான் போக முடியும். You cannot, it will never allow you to arise and shine for Christ. சில பேர் சொல்ல, நான் எந்த பாவமும் செய்யல, ஆனா எத்தனை பேர் இன்னைக்கும் நான் என்ற எண்ணத்துல சுயத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹalleluya, இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு பிடிக்கும், இதை நான் செய்வேன், அதை நான் செய்ய மாட்டேன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். You have no authority or no power to say it. உங்களுக்கு எனக்கு கர்த்தர் விதித்திருக்கிற விதிகளை படிச்சு தெரிந்து கொண்டு அதன்படிதான் செய்யணும். தாவீது சொன்னது போல, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை எனக்கு செய்ய கற்றுத்தாரும், உங்களுடைய நல்ல ஆவியானவர் என்னை செமையான வழியில நடத்துவாராக. Let your Holy Spirit guide me, Lord. இங்க அவர் சொல்ல, நான் யூதனா இருக்க, சமாரிய கிட்ட என்கிட்ட எப்படி கேட்க முடியும்? புதிய ஏற்பாடு சொல்ல, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்ல, everybody, God wants everyone to be saved. நீங்க யாரா இருந்தாலும் ரட்சிக்கப்படணும், ஆவில நிரம்பி வாழ்கிற ஒரு அனுபவம், இயேசுடைய சாட்சிகளாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறவராய் வாஞ்சிக்கிறவராய் இருக்கிறாரு. ஏதோ நான் சர்ச்சுக்கு போனேன், வந்தேன், இருக்கிறேன், அதல்ல. He wants you to be a witness for Jesus Christ. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்பொழுதுதான் என்ன பண்ணுவீங்க? என்னுடைய சாட்சிகளாக, you will become my witnesses உலகமெங்கும். இயேசு சொல்றார், if you have known the gift of God, if you knew the gift of God யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். உங்ககிட்ட சொல்லுகிறவர் யார் என்று தெரியுமானால் நீ என்கிட்ட கேட்டிருப்ப, நான் உன்கிட்ட கேட்டதை நீ என்கிட்ட கேட்டிருப்ப. இட் மீன்ஸ் டுடே ஆண்டவர் கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருங்க? ஹalleluya, உன்கிட்ட என்ன இருக்கு? Do you have the living water? Do you have the Holy Spirit? Are you filled? நீங்க ஆவியினால நிரம்பி வாழ்கிற ஒரு அனுபவத்துல இருக்கிறீங்களா? இன்னும் மாம்சத்துல வாழ்கிற அனுபவத்துல இருக்கிறீங்களா? Change, ask me. என்னிடத்துல கேட்டிருப்பாய், என்னிடத்துல கேட்டிருப்பா. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? இன்னும் you are trying your level best, doing your own thing. நீங்களே நினைச்சு நீங்களே செஞ்சு இப்படி அப்படின்னு இல்ல. Go to Jesus. பேசிக்கா போங்க, இயேசு கிட்ட போங்க, இயேசு கிட்ட கேளுங்க. அவர்தான் யோவான் ஸ்நானங்கள் சொன்னார், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருகிறார், ஒரு பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு எனக்கு தகுதி கிடையாது. அவர் உங்களை பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. God wants you to live the higher kind of life.
ஒரு சாதாரண வாழ்க்கை பூமியில வாழல. இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி கிறிஸ்டியன்ஸ் என்ன இருக்கிறாங்க, ஏதோ ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, நான் கிறிஸ்துவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தின் மேல் அவ்வளவு பார்வை இருக்குது. உலகத்தின் ஆசா பாசங்கள், உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் கண்களின் இச்சை, மாம்சத்தின் ஜீவனின் பெருப்பு, ஜீவனத்தின் பெருமையின் மேல அத்தனை நாம் ஈர்க்கப்பட்டு இருக்கிறோம். we want to have something of this world. இந்த உலகத்தின் அதிகாரமும் வல்லமையும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற செல்வமும் பணமும் சொத்தும் இதை தான் எதிர்பார்க்கிறோம். நான் கிறிஸ்து கிட்ட வந்தா இதெல்லாம் கிடைக்கும் என்று நாம் வருகிறோம். But God wants to give you something more than that. He wants to give you His Holy Spirit. நீ கேட்டிருப்பாய், நீ யாரு, இயேசு யாருன்னு தெரிஞ்சா கேட்டிருப்பாய். அவர் உனக்கு என்ன பண்ணுவாருங்க, ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாரு. பைபிள் சொல்லும் யாக்கோபுல, ஏன் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க இது வரைக்கும் கேட்கல. அதை கேட்கும் போது எப்படி கேட்க, ஆஸ்கிங் அமிஸ். உங்க இச்சைகளை தீர்த்து கொள்ளுகிற காரியத்தை கேட்கறீங்க. you are not asking what is should be asked. எது பிரதானமா இருக்கிறது அதை கேட்கல. ஆண்டவர் உலகத்தை கலக்குகிறவர்களா நீங்க இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது உங்க மாம்ச பலத்திலே, உங்க ஞான அறிவின் ஞானத்துல முடியாது. you need the power of the Holy Ghost. நம்முடைய கணக்கும் தேவனுடைய கணக்கு நினைவுகள் எவ்வளவு வித்தியாசம். அவன் சொல்ற, ஆண்டவர்கிட்ட ஒண்ணு இல்லை, எப்படி நீங்க மொண்டு குடிக்க முடியும்? how can you get the living waters? அவங்க சொல்ற அந்த கிணற்று முற்பிதாக்களே ஆகிய யாக்கோபு கொடுத்தார், அவரை காட்டிலும் பெரியவரா நீங்க? இயேசுடைய பதில் என்னங்க, அவர் is speaking the spiritual realm. அவர் மாம்சத்தின் கிரியைகளை காரியத்தை பேசுறார். இன்னைக்கு நாம நிறைய நேரத்தில் அதை தான் செய்யறோம். நாம நினைக்கிறோம் we are talking of living in the spirit, talking the spirit, walking in spirit. அநேக நேரத்துல we are walking in the flesh ன்னு தெரிஞ்சுக்கங்க. we are instigated by the devil to walk in the flesh. அவர் இங்க சொல்றாரு என்னன்னு, இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். this is temporal. இந்த தண்ணீர் மறுபடியும் தாகத்தை உண்டாக்கும். நீ எவ்வளவுதான் ருசிகரமான சாப்பாடு சாப்பிட்டாலும் மறுபடியும் பசி எடுக்கும். ஜீசஸ் என்ன சொல்றாரு, I want to give you something, அது இட்டர்னிட்டியா இருக்கும். உனக்கு தாகம் உண்டாகுது, மறுபடியும் என்ன பண்ண முடியாது, உன் வாழ்க்கை நீ இதற்காக அலைந்து திரியாதபடி something I will give you. அடுத்து சொல்றான், கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும். ஓ மை காட், மை காட், மை ஜீசஸ். அவர் என்ன சொல்றாரு, இஃப் யூ, நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமா, ஏதோ ஒரு நாள் வந்து அடுத்த நாள் போகிறது அல்ல. ஹalleluya, for eternity to eternity. நீங்க இந்த பூமியில வாழுகிற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் there is God வாக்கு பண்ணுகிறாரு, அவனுக்குள்ள நித்திய காலமாய், எப்படிங்க, நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும். it will be a continuous, hallelujah, it will be a well of water. நான் கொடுக்கிறது அவனுக்குள்ள எப்படியா இருக்கிறாங்க, it will become in him a well of water springing up to eternal life. நித்தியத்துக்கு போகிற வரைக்கும் only the Holy Spirit can help you to go to heaven. உங்க நீதி உள்ள நீங்க வாழ்ந்து நீங்க இதை செஞ்சு அதை போக முடியும். only you need the Holy Ghost to go to eternity. பரலோகத்துக்கு போறதுக்கு அவர் இல்லாம போக முடியாது. நான் அற்புத அடையாளங்கள் ஊழியங்களை செய்து கூட இயேசுவால் ஒதுக்கப்பட்டு நான் நரகத்துக்கு போக முடியும். அப்படிதான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கலாம். அநேகர் வந்து சொல்லுவாங்களாம், ஆண்டவரே உங்க நாமத்துல இதை பண்ணு அதை பண்ணு. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அந்த நாள்ல சொல்லுவானா, அக்கிரம செய்கைக்காரரை விட்டு அகன்று போன யாருன்னு எனக்கு தெரியாது. You will be thrown into hell. So every day in your life you need the Holy Ghost. நீங்க எதுக்கு ஜெபிக்கிறீங்களோ எதுக்கு ஜெபிக்கிறதுலே தெரியாது. every day you are to ask Jesus, ஆண்டவரே எனக்கு அந்த ஜீவ தண்ணீரை கொடுங்க, எனக்கு பரிசுத்த ஆவினால நிரப்புங்க, என்ன மறுபடியும் ஆண்டவரே இன்னொரு விஷயம் என்ன பண்ணுங்க, எனக்கு பரிசுத்த ஆவியுடைய ஞானஸ்தானத்தை கொடுங்க. refill me Lord.
உடனே அந்த ஸ்திரீ சொல்ற என்னன்னு, அப்படின்னா ரொம்ப நல்லது ஆண்டவரே, just give me that. நான் மறுபடியும் இங்க வந்து எடுத்துக்கொள்ளாத தண்ணீர் எடுக்காதபடிக்கு, நான் மொள்ள வராதபடிக்கு give me that water. இன்னைக்கு when Jesus opens an invitation, வாமா வாங்க, நம்ம எல்லாரும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கு, நீங்க எல்லாம் ஏன் வருத்தத்தை சுமக்குறீங்க? Because you live in flesh. You don't know the power of the Holy Ghost. Hallelujah. When you have the Holy Ghost, அவர் போதிப்பார், அவர் நடத்துவார், உன்னை நித்திய வழியில நடத்துவார். You should differentiate walking in flesh and walking in the spirit. அவ சொல்லுவா என்னன்னு, அவ சொல்லுவா, ஆண்டவரே எனக்கு கொடுத்துருங்க அந்த தண்ணீர், நான் மறுபடியும் வர விரும்பவில்லை. ஆமென். நமக்கு நிறைய ஆசைங்க, ஆண்டவருக்காக செய்யணும், ஆண்டவர் என்ன நிரப்பணும், நம்ம மத்தவங்களை பார்க்க. நான் ஒரு நாள் ஆசைப்பட்டேன், பெண்ணின் ஊழியத்தெல்லாம் பார்க்க, ஆண்டவர் எனக்கு அப்படி வேணும், எனக்கு ஒரு அபிஷேகம், நான் கையை யார் மேல வைக்கிறனோ அவங்க எல்லாம் விழணும், இதெல்லாம் நான் ஆசைப்பட்டவன். ஆமென். அது ரியாலிட்டி இல்லன்னு கர்த்தர் கத்து கொடுத்தார். ஆஃப்டர் லாங் இயர்ஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் ன்னு கர்த்தர் கத்து கொடுத்தாரு. My call and my anointing is totally different. நாம மத்தவங்களை பார்த்து எதிர்பார்ப்பீங்க, ஆண்டவர் சொல்ற டைரக்ட் டீலிங். அவர் சொல்றாரு, ஹalleluya, God இந்த மத்தியான பொழுதுல Jesus wants to deal directly with you. உங்களோடு தனிப்பட்டவர்களாக, இண்டிவிஜுவலாக உங்களிடத்துல இடைப்பட விரும்புகிறார். God says, you need, you ask me, I will give you. சுலபமா கொடுத்துற மாட்டார் இயேசு. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரத்தன சீப்பு கிடையாது. அவர் இறங்கி வருதுக்கு, Jesus had to die on the cross. Holy Spirit came because he saw the blood of Jesus. அந்த இரத்தம் எதுக்கு வந்ததுங்க? உங்களை என்னை பாவங்களை கழுவுறதுக்கு தான் சிந்தப்பட்டது. சாபத்தை உடைப்பதற்கு இயேசு இரத்தத்தை சிந்தினாரு. He went to the cross. பரிசுத்த ஆவியானவர் அந்த சிலுவை பார்த்து, அவருடைய இரத்தத்தை பார்த்து, hallelujah, he came down to fill us. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்றால், ஆண்டவர் அடிச்சார், அடி பாருங்க. சொல்றார், போ உன் புருஷனை கூட்டிட்டு வா. அவ சொல்றாத, ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றால், அவ உண்மையை ஒத்துக்கொண்ட, அதுதாங்க நமக்கு வேணும். உண்மையை ஒத்துக்கொண்ட இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னது சரிதான். Your confession should, God knows everything. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம பாவ அறிக்கை பண்ணும் போது கூட, எது நமக்கு சௌகரியம் அதுதான் இருக்கு. Everything in and out Jesus knows. Come to Jesus, confess your sins. எல்லா பாவத்தையும் அறிக்கை பண்ண கத்துக்கங்க. He knows in advance. அவ சொல்றா, என் புருஷன் இல்ல. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு இயேசு? ஹalleluya. இயேசு அவளை என்ன புருஷன் இல்லை என்று சொன்னது சரிதான். ஆனா அதோட அவர் நேரத்துல எப்படி எனில், 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு புருஷனா இருக்கிற உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னா என்றார். God wants to confess you faithfully. இருக்கிறபடி இயேசு கிட்ட சொல்லி பாருங்க. There is a glory awaiting when you confess your sins. நாம பாவத்தை அறிக்கை பண்ணாம, வேதம் சொல்லுகிற 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல, நம்ம பாவத்தை அறிக்கையிடலனா நம்மை நாம வஞ்சித்துக் கொள்ளுகிறோமா? நம் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். Just confess it. இயேசு சொல்றாரு, ஆமாப்பா, அவர் நீ சொன்னது உண்மைதான், நீ சொன்னது ரைட்டு தான். ஆனா இப்ப என்ன பண்ண, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க. அதோடைய அர்த்தம், you have been living continuously in sin. ஒருத்தனை விட்டு இன்னொருத்தனை விட்டு இன்னொருத்தன். You have been just என்ன பண்ற, உன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ள, உன்னை நீ திருப்திப்படுத்திக் கொள்ள, உனக்கு you are just living your own life. இன்னைக்கு அநேகர் அப்படிதான், நமக்காக எனக்காக எப்படி வாழ்ந்துகிறோம். Jesus doesn't want that. அவர் சொல்ற, that is a sin. You cannot. இயேசுக்காக ஒரு நன்மையும் காரியம் உங்களால செய்ய முடியாது. நீங்க ஜெபிக்கலாம், ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க. தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்தணும்னா something has to be broken inside. Something has to be removed from you.
அவர் சொல்றார் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. now we are living in a live in relationship. அவன் புருஷன் கூட இல்ல. புதிய ஏற்பாடு கத்து கொடுக்கிறது விபச்சாரத்தின் காரணம் என்னால் யூ cannot divorce. ஒரு கணவனோ ஒரு மணியோ விபச்சாரம் காரணம் இல்லாம நீங்க டிவோர்ஸ் பண்ண முடியாது. இவ 5 புருஷனை ஒருத்தன் போனா இன்னொருத்தனை கட்டினா இன்னும். See, she was living in pleasures of life. அவகிட்ட இயேசு பேசுறாராம். Oh my God. Today it means God is speaking to you and me. உங்களோட என்னோட பேசி கொண்டு இருக்கிறாரு. அவர் சொல்ல, you have spoken truthfully. உண்மையை சொன்ன நீ. She had the guts to tell Jesus the truth. நீங்க இயேசு உங்க முன்னாடி வந்து நின்னு உங்க குறைகள் எல்லாம் சுட்டி காட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? This is a New Testament. பழைய ஏற்பாடு கிடையாது. Will you accept it? Today the Holy Spirit is standing in front of you and telling you, will you accept your fault? Will you accept your sinful life? இருக்கிறத உள்ளபடி சொன்னாய், இருக்கிறத உள்ளபடி சொன்னாய். அதுக்கு அடுத்து இன்னொரு பெரிய ரகசியத்தை சொல்றாருங்க இயேசு. அவர் சொன்ன பிறகு, அவர் ஒத்துக்கொண்ட பிறகு, இட் மீன்ஸ் நான் பாவத்தை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அக்கிரமங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்க உண்மை உள்ளார். I believe that Jesus forgave our sins. அடுத்து அவர் சொல்றா, அவர் சொன்னதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கிறா. அப்போ சொல்றா, வர்ஷிப்பை பத்தி இயேசு பேசுறாரு. அவர் சொல்றாரு, ஹல்லேலூயா. வர்ஷிப்னா என்னன்னு சொல்றாரு, வர்ஷிப் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. 23 உண்மையாய் தொழுது கொள்ளுகிற பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்து இருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிற இப்படிப்பட்டவர்களா இருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? பிரதானமா ஆவியானவர் எதுக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறாரு? பெரிய பெரிய காரியங்களை செய்கிறதை காட்டில முதல்ல ஆண்டவர் சொல்றார், ஐ வாண்ட் இட் பேக் டு மீ. என்ன பண்ணணும்? ரிப்போர்ட் பண்ணணும் தேவனுக்கு. எப்படிங்க? த்ரூ அவர் வர்ஷிப். நான் எப்பவுமே சொல்லுவோம், ஏதோ 2 பாட்டு பாடுறது ஆராதனை கிடையாது. இங்க சொல்ற தேவனை எப்படி அவர் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிற ஒரு ஆவியோடு உண்மையோடு. that is the pattern heaven has for us. நமக்கு சிட்டு ஸ்டாண்ட் அதெல்லாம் இல்ல. எவ்ரி இண்டிவிஜுவல், நீங்க எந்த சபைக்கு நான் போங்க, your life should be, your worship should be in spirit and truth. ஆவியானவரோடு இயேசுவோடு இணைந்து என் தேவனை ஆராதிக்கணும். சத்தியம் அவர்தான், இயேசுதான். Spirit is Holy Spirit. நான் பாடுறேன், நான் துதிக்கிறேன். ஜெபத்துல கூட சொன்னீங்கல்ல, இன்னைக்கு மியூசிக் அடிச்சு சத்தம் போட்டு நாம நினைக்கிறோம் தேவன் பிரியப்பட்டுட்டார். No, he hates that kind of worship. ஆமோஸ்ல வகர அது இறைச்சலா போல இருக்குதான். தேவன் அருவருக்கிறாராம். You want to worship, you need the Holy Ghost. You want to pray God, you need the Holy Ghost. நீங்க ஊழியம் செய்யணுமா, பரிசுத்த ஆவியானவர் வரணும். இயேசு அறிவிக்கணுமா, பரிசுத்த ஆவியானவர். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய தேவை அதிகமா இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேணும்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் தன் சீஷர்களுக்கு கூட சொல்ல முடியாத ஒரு சத்தியத்தை இந்த சமாரியா ஸ்திரீக்கு சொல்ற. ஏன்னா ஹல்லேலூயா, டு திங்க் அப்போஸ்தலர் 8ல பிலிப்பு போகிறாரு. சமாரியா மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்படுகிறாங்க. how did it happen? இயேசு பிலிப்பு போறதுக்கு முன்னாடியே இயேசு அந்த இடத்துல விதை விதைத்தார். he sowed the seed of salvation. அங்க மேலும் 2 நாள் இருந்தாராம். He preached the gospel. He preached the good news.
அததான் பல வருஷங்களுக்கு பிறகு இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு, ஸ்தேவான் மரித்த பிறகு பிலிப்பு போகிறாரு. இந்த சமாரியா எப்படி இருந்துச்சுங்க? மந்திரவாதத்தினால கட்டப்பட்டு இருந்தது. ஜீசஸ் ஏற்கனவே எல்லா மந்திர சக்திகளும் உடைத்து இருந்தார் through the power of the Holy Ghost. இன்னைக்கு today God wants you. ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. தூர்க்கப்பட்டாச்சு. It has been covered. It has been covered by dirt. அசுத்தங்களினால மூடப்பட்டிருக்கு, மண்ணினால் மூடப்பட்டிருக்கு, பாவத்துல மூடப்பட்டு இருக்குது, பெருமையில மூடப்பட்டு இருக்கிறது, இச்சையின் ஆவினால மூடப்பட்டு இருக்கிறது. There are so many things that has blocked the flow of the Holy Ghost. My God, my God. Isaac never stopped. அங்கே நின்று விடலங்க. தூர் வார்க்கப்பட்டான், தண்ணீர் வருகிறது. He proceeded. தொடர்ந்து he was digging well after well. Oh my God. தடைகள் வந்த போது கூட he again dug well after well. ஏசேக்குன்றான், சித்தனான்ற வாக்குவாதங்கள் நடந்தது. ஈசாக்கு சோர்ந்து போகல. He kept on digging. Today the enemy is fighting tooth and nail to every Christian, every believer. நீங்க விட்டுறணும். You don't need the Holy Ghost. நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஆனா you need to come back to God. அவன் ஏசாக்கு தொடர்ந்து கிணற தோண்டினாங்க. சத்ரு எழும்புறான், சத்ரு தடை பண்றான். இது எங்களுடையதுன்றாங்க. He didn't argue. சண்டை போடல. இன்னைக்கு நாம என்னுடைய எதுன்னு சொன்னா எவ்வளவு சண்டை போடுவோம். தட் இஸ் ஃபிளஷ், தட் இஸ் டெவில். தொடர்ந்து முன்ன போகிறான். அங்க அவர்கள் ஈசாக்கினுடைய வேலைக்காரர் இன்னொரு கிணறு தோன்றாங்க. அப்போ ஒருத்தரும் வரல. அப்போ இவன் என்ன பண்றான்? ரெஹோபோத்னு பேரை வைக்கிறான். என்னவா? ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணி இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. கண்டினியூ. ஆவியானவர் ஒரு மெஷர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் என்ன? Still go deep. அடுத்த இடத்துக்கு போ. You want more of the Holy Ghost. எங்க அப்பா கிணறு தூர் வாரிட்டேன், நான் சத்ருவை ஜெயிச்சுட்டேன்னு இல்ல. அவன் சொல்றான், சத்ரு வருவான், மறுபடியும் வருவான், உன்னை ஏசுவான், உன்னை கஷ்டப்படுத்துவான், உன்னை சோர்ந்து போக பண்ணுவான், நீ கர்த்தருக்காக எழும்ப கூடாதுன்னு சொல்ல வைப்பான். Don't do that. மறுபடியும் எழும்பு. ஈசாக்கு சொல்றான், ஓகே, அவங்க வந்தாங்களா, வாக்குவாதம் பண்ணாங்களா? Continue. Go forward. இன்னும் ஒரு காரியம் தெரியுங்களா? சத்ரு தொடர்ந்து உங்களோட போராட முடியாது. நீங்க இயேசுவோட இணைந்து முன்ன போவீங்கன்னா, இந்த யுத்தத்துல நிப்பீங்கன்னா, you will be always victorious. The devil has limited power. You have a mighty power in you. தேவன் நமக்கு இடம் உண்டாக்கினாராம். ஈசாக்கு சொல்றான், ஹல்லேலூயா. பின்பாவிடம் விட்டு வேர்ந்து போய் வேறொரு துறை வெட்டினார்கள். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். Pursue, continue, you will multiply. நீங்க பெருகுவீங்க. எதுங்க? மாம்சத்தின்படி அல்ல. your spiritual life will grow. அநேகரை கிறிஸ்து அண்டையில அந்த அபிஷேகத்துல நடத்தக்கூடிய கிருபை உண்டாகும். you will spiritually burst forth. Amen. அதோட இயேசு அங்க நிறுத்தல, சமாரியாஸ்திரோட நிறுத்தல.
7ஆம் அதிகாரத்துல வரும்போது Jesus continued to speak about the Holy Ghost. அவர் சொல்றார் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்துல வந்து பானம். Again Jesus said, if you come to me, என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். The rivers of living water will flow from him. Amen. You will be a man and woman of blessing. நீ போகிற இடத்துல எல்லாம் you will harvest souls. ஆத்துமாக்களை ஆதாயப்பட முடியும். கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்க முடியும். பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்க முடியும். You will be a channel of blessing. இங்க சொல்லுது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். வேற ஊற்று அல்ல, வேற கிணறு அல்ல. கிணத்திலிருந்து என்ன ஜீவ நீர், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், rivers of living water. God wants you to have that experience. எங்க வரணுங்க? You have to come back to Jesus. பேசிக்கா எங்க வரணுமோ வர வேண்டியவர்கிட்ட வந்து அவர்கிட்ட மன்றாடுவீங்கன்னா தான் அது நடக்கும். ஹல்லேலூயா. ஆனா அநேகர் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? இன்னொரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம், ஜெரமையா chapter 2 verse 13ல பாத்தீங்கன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, 13ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். If you leave Jesus, நாளாகமத்திலே சொல்ல, நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு, they themselves are devising a plan to fill in the Holy Ghost. இன்னைக்கு அதாங்க உலகம் எங்க நடந்து கொண்டிருக்கிறது. மியூசிக் ஜோரா போட்டா, ட்ரம்ஸ் ஜோரா அடிச்சா, நீங்க சும்மா கத்துனா, விழுந்தா, ஓடுனா, அது பரிசுத்த ஆவின்னு சொல்லுகிற, இது அபிஷேகம் சொல்லுகிற, இது தேவனுடைய வல்லமைன்னு சொல்லுகிற ஒரு கட்டத்துக்குள்ள நாம வந்து இருக்கிறோம். we are in the last days. They have forsaken me. என்னை விட்டு விட்டார்கள். நான் the fountain of the living water. ஜீவ தண்ணீர் உள்ள நதி நான் தான், என்னை விட்டு விட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கென்று அவர்கள் என்ன பண்றாங்க? துறவுகளை வெட்டி கொண்டிருக்கிறாங்க. சின்ன சின்னது, இதுதான் 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 சொல்லக்கூடிய, you are believing it, you are living that. என்ன பண்ண போறீங்க? ஹல்லேலூயா. என்னுடைய ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்களாம். ஹல்லேலூயா. என்னை விட்டு விட்டாங்க. ஹல்லேலூயா. The fountain of the living water என்னை விட்டுட்டாங்க. It's always and everywhere, every time. Scarcity கிடையாது. அவரை விட்டுட்டாங்களாம். They have dug themselves cisterns. சும்மா ஒரு குட்டையை வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. அதுதான் ஆவியானவர் நிறைவுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. Hallelujah. Do you understand it? Do you know that God wants to live you to live a spirit-filled life? இயேசு வாழ்ந்தாரு. லூக்கா 4ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா இருக்கும். ஆமென். 1ஆம் வசனத்துல இருந்து படிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. It will destroy you. So let us surrender into the blessed hand of the Lord. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் மகிமையான காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. May God bless you. God be with you. Surrender to God. Pray to God. Come back to Jesus. இயேசு கிட்ட ஜெபம் பண்ணுங்க.